வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 23 செவ்வாய்க்கிழமை ஜூலை 7 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். சென்னையில் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் கிடைத்த மனிதர்கள். அந்த காலத்தில் தோப்பா சாமியார் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு திண்ணையில் அமர்ந்து கொண்டு அவ்வழியாக செல்பவர்களை, இதோ நரி போகிறது, இதோ நாய் போகிறது, இதோ மாடு போகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டிருந்த பலருக்கு திடீரென ஒரு ஆச்சரியம் நடந்தது. அதாவது, அந்த தோப்பா சாமியார் திடீரென ஒருவரை பார்த்து, இதோ மனிதன் போகிறான் என்றாராம். ஏன் இப்படி சொன்னார் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இன்றும் கூட சுயநலத்தோடு தன்னை தவிர வேறு சிந்தனையே இல்லாத மனிதர்களுக்கிடையே சமூகத்தின் நலனுக்காக சிந்திப்பதும் அதற்காக செயல்படுவதுமான நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இக்காலத்தில் வாழும் மனிதர்களை நல்லூர் வட்டம் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் கண்டறிந்து அவர்களை ஒருங்கிணைத்து வருகிறது. அந்த பயணத்தில் ஜூலை 6 திங்கட்கிழமை சென்னையில் முதலாவதாக சந்தித்தது பெரம்பூர் ரகு. அவர் பெரம்பூர் சுற்றுவட்டார மேம்பாட்டு குழு என்ற அமைப்பின் மூலம் பெரம்பூர் பகுதியில் தமது கவனத்திற்கு வரும் எந்த சமூக பிரச்சனைகளையும் அதனை தீர்ப்பதற்கு தம்மால் இயன்ற அத்தனையும் செய்து வருகிறார். குறிப்பாக பெரம்பூரில் உள்ள 2 சப்வேக்களும் 2 முக்கிய சாலைகளையும் குறுகிய நேரத்தில் இணைக்கும் முக்கியமான சுரங்கப்பாதை. மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அது ரயில்வே துறையினரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. எதையெல்லாம் சரி செய்தால் அதனை பயன்படுத்த முடியும் என்று துல்லியமாக தனி மனிதராக ஆராய்ந்து ரயில்வே துறை அதிகாரிகளுடன் தொடர்ந்து முயற்சித்து அவைகளை சரி செய்ய வைத்து இன்று மக்கள் அதனை மகிழ்ச்சியோடு பயன்படுத்தி வருகின்றனர். அடுத்ததாக ரகு மற்றொருவரின் இல்லத்திற்கு அழைத்து சென்று அறிமுகம் செய்கிறார். அவர் பெயர் ராஜா. விளையாட்டு வீரர். விளையாட்டு கோட்டாவில் ரயில்வேயில் பணி. அவரது மனைவியும் விளையாட்டு வீராங்கனை. அவரது பிள்ளைகள் இருவரும் கூட கூடைப்பந்து விளையாட்டில் தேசிய அளவிலும் உலக அளவிலும் சாதனையாளர்கள். அதனை கடந்து ராஜா ஏழை எளிய மாணவர்களை கட்டணம் ஏதுமின்றி விளையாட்டு வீரர்களாக்கி வருவதோடு நல்லூர் வட்டத்தின் விளையாட்டுத்துறை, திறமை திருவிழா ஆகியவற்றில் தமது முழு பங்கினை அளிக்க ஆர்வமாக இருக்கிறார். அதனை அடுத்து தொடர் ஜோதி ஓட்டம் போல் ராஜா லோகோ ஸ்கீம் பகுதி குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவர் பூர்ணிமா அவர்கள் இல்லத்திற்கு அழைத்து சென்று அறிமுகம் செய்து வைத்தார். பூர்ணிமா அவர்கள் சிறந்த தேசிய குடும்பத்தில் பிறந்து கௌரவமிக்க வாழ்க்கை வாழ்ந்து வந்தாலும் தாம் வாழும் பகுதி மேம்பாடு அடைய வேண்டும் என்ற சமூக பொறுப்புணர்வால் லோகோ ஸ்கீம் குடியிருப்போர் நல சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகிறார். நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகளை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இப்படியாக இன்றைய இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாய கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்ததென்று நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். இன்றைய இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் தமிழக மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாளர் கௌதம், வாழ்வியல் கள பொறுப்பாளர் கோவர்தன் மற்றும் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன், மலைவாழ் பழங்குடியினர் துறை மாநில பொறுப்பாளர் ரவி, நல்லூர் வட்டம் பாலு ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லூர் வட்ட குழு அள்ளேரிமலை கிராமத்தில் சமூக தணிக்கை. நல்லூர் வட்டத்தில் சமூக தணிக்கை என்பது வெறும் கணக்கு வழக்கு பார்க்கும் விவகாரம் அல்ல. மாறாக மக்கள் வாழும் ஒரு பகுதியில் அப்பகுதி வசதி வாய்ப்புகள் எப்படி இருக்கிறது, அந்த மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை ஆராய்வதுதான் நல்லூர் வட்டத்தின் சமூக தணிக்கை துறை. அந்த வகையில் நல்லூர் வட்டத்தின் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் மற்றும் சென்ற மாதம் ஆனைமலை காந்தி ஆசிரமத்தில் வைய தலைமைக்குள் பயிற்சியினை முடித்த லட்சாதிபதி அருள்குமார், கடலூர் மாவட்டம் அரசு இயல்கள பொறுப்பாளர் எழில் ஆகிய 4 குழு ஜூலை 5 ஞாயிறு அன்று வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு ஒன்றியம் 15 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள அள்ளேரிமலை கிராமத்திற்கு சென்றனர்.
இக்குழு மிகுந்த சிரமத்திற்கிடையில் அங்கு சென்று பார்த்ததில் 2000 மக்கள் வாழ்ந்து வரும் அக்கிராமத்தில் 1200 நபர்கள் வாக்காளர்கள். கிராமத்தில் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி இல்லை. 15 கிலோமீட்டருக்கு சாலை வசதியற்ற நிலை. உண்டு உறைவிட பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை. ஆரம்ப சுகாதாரம் இல்லாமலும் அரசு சார்பில் கொடுக்கப்படும் உணவுப் பொருள் உட்பட பல நலத்திட்ட உதவிகள் கிடைக்காமலும் வாழ்ந்து வருவது தெரிய வந்தது. பெண்கள் பிரசவ காலத்தின் போது சிரமத்திற்கு ஆளாகி வருவதும் சமூக தணிக்கையில் தெரிய வந்தது. அம்மக்களிடையே சிறிது நேரம் பேசி பழகி சிறிது விழிப்புணர்வு அளித்த நிலையில் 4 நபர்கள் பொறுப்பாளர்களாக ஒருங்கிணைக்கப்பட்டனர். சுந்தரம், வீராசாமி, ரஞ்சித், புஷ்பராஜ் ஆகிய 4 இணைந்து செயல்படுவதாக உறுதியளித்தனர். அக்குழுவை அடிப்படையாக வைத்து தொடர்ந்து அங்கு செயல்படவிருப்பதாக நல்லூர் வட்டம் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சமூக சகோதர உறவு. வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பின் அருள் ஜோதியை நல்லூர் வட்டம் பாபாஷி சென்று சந்தித்தார். வனம் ஃபவுண்டேஷன் சுற்றுச்சூழல் கள முகாமில் பங்கேற்ற கோவை வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பை சார்ந்த இளைஞர் அருள் ஜோதி பணி நிமித்தமாக சென்னைக்கு வருகை தந்து ஊர் திரும்பும்போது அது பற்றி தகவல் அறிந்த லட்சிய பாராளுமன்றத்துறை பொறுப்பாளர் பாபாஷி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சென்று அவரை சந்தித்து நலன் விசாரித்து வழி அனுப்பியது சமூக செயல்பாட்டு பயணத்தில் ஏற்பட்டு வரும் உறவுகளின் ஆழத்தை வெளிப்படுத்தியதாக லட்சிய பாராளுமன்றத்துறை மாநில பொறுப்பாளர் பாபாஷி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். லட்சிய சமுதாய கட்டமைப்பில் இடம்பெற்ற பல்வேறு கல்லூரியை சார்ந்த கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்கள் ஒற்றுமை வலுப்பெற சென்னை மெரினா கடற்கரையில் சந்திப்பு. லட்சிய சமுதாய கட்டமைப்பை சென்னையில் வலுப்படுத்தும் பொருட்டு 15 கலாம் ஜோதி மாணவர்கள் ஜூலை 5 ஞாயிறு அன்று மாலை 5 மணிக்கு மெரினா கடற்கரையில் கூடினர். அப்போது முன்னதாக திட்டமிட்டபடி முதலில் கூச்சல், குழப்பம், தெளிவு என்ற வித்தியாசமான விளையாட்டு மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு அறிமுகமாகினர். அதன் பிறகு ஆசை, இலக்கு ஆகியவற்றிற்கிடையே உள்ள வித்தியாசத்தை கலந்துரையாடல் மூலம் தெளிவாக அறிந்தனர். அதனைத் தொடர்ந்து பீம்பேக் விளையாட்டு, குழுவாக செயல்படுதல், திட்டமிடுதல் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றை நன்கு உணர்த்துவதாக இருந்தது. அடுத்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் யார் என்பதனையும் நாம் பலருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பது எப்படி என்பது பற்றிய அமர்வு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது என்று இந்த சந்திப்பினை வழிநடத்திய கலாம் ஜோதி மாணவர் கௌதம் தெரிவித்தார். அவருக்கு துணையாக பூர்விகா, மதுமிதா ஆகியோரும் வழிநடத்தினர். கலாம் ஜோதி மாணவர்களின் இந்த முயற்சிக்கு தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக கலாம் ஜோதி துறை மாநில பொறுப்பாளர் பிரணீத் ஆகாஷ் தெரிவித்தார். சாதனை மாணவர்கள் மாணிக்க மாணவர்களின் நாமக்கல் மாவட்ட வார கூடுதல். நாமக்கல் மாவட்டத்தில் சாதனை மாணவர்களின் வார கூடுதல் லட்சிய பெற்றோர் திருமதி நந்தினி அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் மாணவர்களின் தனி வளர்ச்சி, மாவட்ட கட்டமைப்பு விரிவாக்கம் மற்றும் அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மேலும் குறிப்பாக தொடர்ந்து வார கூடுதல் எனும் தவ பயிற்சியில் பங்கேற்று வருவதன் மூலம் அதிகாலையில் எழும் பழக்கம் உருவாகியதுடன் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். சாதனை மாணவர்களை தொடர்ந்து மாணிக்க மாணவர் வார கூடுதலும் லட்சுமி நாராயணர் கோவிலில் நடைபெற்றது. 14 மாணிக்க மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களும் இதில் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவர்கள் அனைவரும் நல்லூர் வட்டத்தின் நாட்டு வணக்க பாடலை முதன்முறையாக கேட்டு அதில் ஒவ்வொரு வரியும் மனதில் ஆழமாக பதிந்து சமூக பொறுப்பை உணர்த்தியதாக தமது கருத்தை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மாணிக்க மாணவர்களின் 5 பண்புகள் மற்றும் 3+1 ஃபார்முலா பற்றி மாணிக்க மாணவி சௌமித்ரா விளக்கினார். குறிப்பாக 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் பாலமுருகன் தம்மை நாட்டிற்காக அர்ப்பணிக்க தயாராக உள்ளேன் என்று கூறிய வார்த்தை மாணவர்கள் மட்டுமின்றி கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கும் சமூக பொறுப்பினை உணரச் செய்தது என்று இந்த சந்திப்பினை வழிநடத்திய தன்யஸ்ரீ தெரிவித்தார்.
மாணவர்களின் இந்த இரு சந்திப்புகளும் அவர்களிடையே நல்லோர் வட்டம் நாட்டுப்பற்றினையும் சமூக பொறுப்பினையும் நங்கூரமாக பாய்ச்சிருப்பதை நன்கு உணர முடிந்ததாகவும் அவர்கள் மூலம் சமூகமும் லட்சிய சமுதாயமாக உருவெடுக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு வலுவடைந்துள்ளதாக நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் வழக்கறிஞர் சிவலீலா ஜோதி தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. நல்லோர் வட்டத்தின் வெற்றிகரமான செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக விளங்கும் வாராந்திர சந்திப்பு கூடலூரில். நல்லோர் வட்டம் தமிழகம் நெடுகிலும் 100 துறைகளில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதற்கு ஆதாரமாக விளங்குவது வாராந்திர நேரடி சந்திப்பு. ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நல்லோர் வட்டம் பொறுப்பாளர்களின் வாராந்திர சந்திப்பு கடுமையான தொடர் மழையிலும் நடைபெற்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பில் ஜூன் 27, 28 ஆனைமலை மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் நடைபெற்ற வைய தலைமைக்கோள் முகாமில் கலந்து கொண்ட மூக முருகன், திவ்யபாரதி, நிஷா மற்றும் செல்வம், சக்திவேல், தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக இந்த வாராந்திர சந்திப்பினை வழி நடத்திய லட்சிய ஆசிரியை பாக்கியலட்சுமி தெரிவித்தார். எரசக்கநாயக்கனூரில் 54வது வார கூடுதல். தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூரில் நல்லூர் வட்டம் கிராம வளர்ச்சி குழுவின் தொடர் 54வது வார கூடுதல் ஜூலை 4 சனிக்கிழமை மாலை நடைபெற்றதாகவும் அதில் மகாத்மா காந்தி ஆசிரமத்தில் நடைபெற்ற வைய தலைமைக்கோள் முகாமில் கலந்து கொண்ட 6 பொறுப்பாளர்கள் முகாம் பற்றி தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் பொறுப்பேற்க முன் வந்துள்ளவர்களின் பெயர்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளர் பழனிசாமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.